குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு 3 விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ரொம்ப ஸ்டார்ட்டாக முடிஞ்சிடும், ஆடியோ ஃபுல்லாக கேளுங்க. எல்லோரும் பிஸியாக இருப்பீங்கன்னு தெரியும், பட் இருந்தாலும் கொஞ்சம் மறக்காமல் கடைசி வரைக்கும் கேளுங்க. ஸோ இன்றைக்கி அந்த பேட்ச் 1 டோட்டலாக ஒரு 500 மெம்பர்ஸ் எடுத்து வந்தோம் இல்லையா, ரைட்? ஸோ அதில் நேற்று வரைக்கும் யாரெல்லாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்களோ, அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அனுப்பியிருந்தாங்களோ, அவங்க டோட்டலாக ஒரு 200 சம்திங் மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. அதில் அப்ளிகேட்டட் அக்கௌண்ட்டுக்கு வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கரெக்டாக யாரெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு நேற்றே பேமெண்ட் போயிடுச்சு. பண்ணாதவங்களதெல்லாம் இன்றைக்கி உட்காந்து லிஸ்ட் எடுத்து இன்றைக்கி பேமெண்ட் போட்டாங்க. ஓகே, ஸோ அந்த 226 பேர் நினைக்கிறேன் கரெக்டாக. ஓகே, ஸோ 226 மெம்பர்ஸ் டோட்டலாக சைன் பண்ணி அனுப்புறவங்க நேற்று வரைக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு 40 பேர் அனுப்பியிருக்காங்க. இன்னும் பேட்ச் 1 கம்ப்ளீட் ஆகலை. ஸோ கொஞ்சம் குயிக்காக நீங்களும் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ ஏன்னா ஒரு பேட்சாக கிளியர் பண்ணால் தான் நமக்கும் ப்ராப்பராக டிடிஎஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு எங்கேயாச்சும் ரிப்போர்ட் கொடுக்கணும். எல்லா இடத்துலையும் இப்போ ரிப்போர்ட் கொடுத்தாகணும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு யாருக்கு ரீஃபண்ட் கொடுத்தோம், எவ்வளோ கொடுத்தோம், என்னென்ன டேட்டு கொடுத்தோம், அதுக்கு தனித்தனியாக. ஸோ இதை உட்காந்துட்டு எல்லா பேட்சும் நாங்கள் அனுப்பி முடிச்சுட்டு அவங்க பேட்சில் அனுப்பிட்டு இருப்பாங்க. உட்காந்து கரெக்டாக எடுத்து போட்டு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணி அது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உருவாக்கும். அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு பேட்சாக கிளியர் பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக சைன் பண்ணி அனுப்பிடுங்க. நாளைக்கு அடுத்த பேட்சுக்கு உண்டான மெயில்ஸ் ரிசீவ் ஆகும். உங்களுக்கு நாளை மறுநாள் சென்ட் ஆகும். அடுத்த செகண்ட் பேட்சுக்கு உண்டான அக்ரிமெண்ட் மெயில் ரிசீவ் ஆகும். அதில் எல்லாருமே பிரிண்ட் அவுட் எடுத்து யாருக்கெல்லாம் ரிசீவ் ஆகுதோ அவங்களாம் சைன் பண்ணி அனுப்பிடுங்க, ரைட்? ஸோ அதுவும் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகே, கிளியராக இருக்கும், கன்ஃபியூஷன் ஆக தேவையில்லை, ரைட்? வேறு இது இன்றைக்கி ஒரு பேட்ச் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அது எல்லாமே பேட்ச் 1 இப்போ பேட்ச் 1 ஒரு 2, 3, 4 டைம்ஸ் போகிற மாதிரி வரும்போது லேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் குயிக்காக பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா 24ஆம் தேதி அனுப்புனது, இன்றைக்கி 2 பிரிண்ட் அவுட் எடுத்து ஜஸ்ட் ஃபில் பண்ணி சைன் பண்ணி அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப போகிறீங்க, அவ்வளோதான். பிரிண்ட் அவுட் எடுக்கிறது மட்டும்தான் வேலை. கண்டிப்பாக எல்லாருமே 6000 ரூபாய்க்கு மேலே தான் இன்கம் எடுப்பீங்க. 6000 ரூபா வருமானம் வருது, அதுக்கு ஒரே ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும். வருமானம் கிடையாது, நீங்கள் பே பண்ண அமௌண்ட் ப்ளஸ் ஒர்க் பண்ண அமௌண்ட் 2 சேர்ந்தா வருது. இருந்தாலும் இன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு 6000 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருது அப்படின்னா அது பெரிய விஷயம் தானே. அதுதான் நீங்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. சார் இவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுற சார், அதை கொடுங்க சார், ஏன் சார் லேட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வருது. அப்போ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி அனுப்பலாமே, அதுக்கு ஏன் 1 வீக் ஆக்குறீங்க? கொஞ்சம் குயிக்காக பாருங்கள். இது ஒரு அப்டேஷன். ரெண்டாவது விஷயம், நிறைய நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அதை தெளிவாக கேட்காததுனால வர கன்ஃபியூஷன்ஸ், நிறைய கன்ஃபியூஷன் ஆகுது, ரைட்? கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ, நேற்று ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்க மட்டும் கமாண்டர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ரைவேட் மெசேஜஸ்லன்னு சொல்லியிருந்தோம். அவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணணும், சரியா? ரைட்? ஆனால் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, நாளைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம் என்ன எதுன்னு. ஏன்னா இன்றைக்கி நான் அந்தளவுக்கு டீட்டெயிலாக அப்டேட்டடாக என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குன்னு நான் தெரிஞ்சிக்கல. ஸோ நாளைக்கு இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் விஷயம், எஸ்பிஓலேருந்து கால் பண்ணிலாம் எதுவும் ஓடிபி சொல்லுங்கள், பாஸ்வேர்ட் சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க போகிறாங்க? உங்கள்கிட்ட ஏன் கேட்க போகிறாங்க? அந்த மாதிரிலாம் கால்ஸ்லாம் வராது எதுவும். அது முதல்ல தெரிஞ்சுங்க. அப்படி ஏதாவது வரும்னா அதை நான் இங்கே சொல்லுவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணால் தானே இந்த பிரச்சனை இல்லாத இருக்கும். நம்ம தான் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுறது இல்லையா. நோட்டீஸ் போர்டில் என்ன கூறியுள்ளார், சுருக்கமாக கூறவும் அப்படின்னு குரூப்பில் பேசுவீங்க இல்லையா, அதுக்கு தான் நமக்கு டைம் இருக்குது, ரைட்? ஸோ அது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட், இந்த குரூப்பில் உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. குரூப்பில் அன்வான்ட் ஸ்பீச்சு, தேவையில்லாத விஷயங்களை குரூப்பில் ஷேர் பண்ணுறது, குரூப்பில் இருக்கிறவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறது, தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. 100% லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியும். என் ஃபோன் நம்பர் தான் டெலிகிராமில் எடுத்துகிட்டு நான் யூசர் ஐடி போட்டுட்டேன், என்னால் கண்டுபிடிக்க முடியாது, அதெல்லாம் அந்த காலத்து கதை, ரைட்? முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். உங்கள் டெலிகிராம் யூசர் ஐடி இருந்தால் போதும். உட்காந்து நெட்டில் தேடுங்க, டெலிகிராம் யூசர் ஐடி வச்சு எப்படி ஒருத்தர் ஃபைண்ட் அவுட் கண்டுபிடிக்கிறது 1008 ஐடியா இருக்குது. உங்களை கண்டுபிடிக்கவே முடியாதுன்ற மாதிரிலாம் நினச்சிட்டு எதுவும் பண்ணாதீங்க. அதை விட இம்பார்ட்டன்ட், உங்கள் ஒவ்வொரு மொபைலுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம டெலிகிராமில் போயிட்டு யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். முதல்ல அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பண்ணால் அப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குரூப்பில் அதே குரூப்பில் தானே இருக்கீங்க. நீங்கள் ஒருத்தர்கிட்ட தவறான முறையில் பேசுகிறாங்க, ஏதோ பண்ணுறாங்கன்னா அப்போ உங்களுக்குலாம் என்ன எல்லாம் எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ்னு சொன்னால் போதுமா? எஸ்பிஓ குரூப்பில் இருக்கும். ஸோ எஸ்பிஓவில் இருக்கும், இங்கே எல்லாரும் ஒன்றா பேசிக்கிறது, குட் மார்னிங் சொல்கிறது, குட் ஈவினிங் சொல்கிறது, குட் நைட் சொல்கிறது, சாப்பிட்டேன்னு பேசுறது, இதுக்கு மட்டும் தான் குரூப்பா? அங்கே ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் ஓடி போய் நிற்கணும். முதல்ல அந்த பழக்கத்தை கற்றுக்குங்க, எஸ்பிஓவில் கற்றுக்குங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்மிங் எஸ்பிஓவில் அந்த பிரச்சனைக்கான முற்றுப்புள்ளி இருக்குது. அதான் சொல்கிறேன், பிரைவேட் லிமிடெட் எஸ்பிஓவில் பக்காவாக இருக்கும். அது கம்பெனினா எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கும். எஸ்பிஓக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் கூட எஸ்பிஓட அஃபிஷியல் குரூப்ஸில் இருக்க முடியாது. எஸ்பிஓ அஃபிஷியல் குரூப்ஸ் இல்லை, எஸ்பிஓக்கு மொத்தமாகவே இத்தனை குரூப் தான். ஒரு யூசருக்கு மொத்தமாக இத்தனை குரூப்பில் மட்டும்தான் அவர் இருப்பார். உட்காந்துட்டு இப்போ இருக்கீங்க பார்த்தீங்களா, ஆளுக்கு 4 குரூப்பில் 5 குரூப்பில் 10 குரூப்லாம் அப்படிலாம் இருக்க மாட்டீங்க. ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி அழகாக லிஸ்ட் அவுட் பண்ணி இதுதான் குரூப், இதில் மட்டும்தான் இருக்கணும், வேறு எங்கேயும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குரூப்பில் அவங்க மட்டும்தான் இருக்க முடியும், வேறு யாரும் இருக்க முடியாது. அங்கே இருக்கிறவங்களோட மொத்த ஜாதகமும் எங்களுக்கு தெரியும். இப்போ இருக்கிற மாதிரி யார் வேணாலும் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க முடியாது. அந்தளவுக்கு செக்யூராக தான் கொண்டு வரும். வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் யாராச்சும் தேவையில்லாத வேலைகள் பண்ணாங்கன்னா பார்த்து நீங்களே பண்ணுங்கள். ஒரு சில டைம் கோவம் வரும், பேசணும்னு தோணும். என்ன பண்ணுறது, போஸ்டிங் பொசிஷன், இந்த இடத்துல எப்படி பேசணுமோ நாகரீகமாக நடந்து கொள்ள வேண்டும். அதனால் தேவையில்லாத இந்த லேடிஸ் கிட்ட தேவையில்லாத வேலை பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். மற்ற அந்த குரூப்பில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கம்ப்ளைண்ட் எஸ்பிஓ கிட்ட வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் பேசலாமே அவங்ககிட்ட.
ஒருத்தர் ஒரு மெசேஜ் தேவையில்லாத ஒரு குரூப்பில் ஒரு லேடிஸை பார்த்து இல்லை வேறு யாரையோ பார்த்து ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, தேவையில்லாத விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க, அந்த குரூப்பில் கம்பல்சரி எந்த குரூப்பாக இருந்தாலும் 50 பேருக்கு மேலே இருப்பீங்க. 10 பேர் உட்காந்து ப்ரைவேட் மெசேஜில் அந்த பர்சன் கேள்வி கேட்டு பாருங்க, மறுபடியும் அந்த குரூப்பில் பேசணும்னு தோணுமா? ஏன் இதெல்லாம் உங்களுக்கு வர மாட்டேங்குது? என்ன குரூப்பில் என்ன பேசினாங்க, நம்ம ஐயோ வெளியில் தான் எங்கேயாச்சும் என்ன ஒரு பிரச்சனை நம்ம போய் கேட்க மாட்டோம். குரூப் தானே, SBO குரூப் தானே, நம்ம குரூப் தானே, நம்ம தானே கிரியேட் பண்ணி நமக்காக வச்சிருக்கோம். அங்கே ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை நமக்கு வாயை திறந்து கேட்கலாமே, கேட்க கற்றுக்குங்க, தப்பு இல்லை. SBOவே கேள்வி கேளுங்க, நாங்களே சொல்லிக் கொடுக்குறோம். கேள்வி கேளுங்க, யாராக இருந்தாலும் கேள்வி கேளுங்க, தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறோம். உங்கள் குரூப்பில் ஒருத்தருக்கு பிரச்சனைனாலே உங்களால் வாயை திறந்து கேட்க முடியலன்னா எப்படி ஆகுது? தேங்க்யூ, நாளைக்கு பார்க்கலாம்.